காணிக்க எனக்காக எடுத்து வச்சிரு. எதிர்த்துக்க மாட்டேன். நல்ல வார்த்தை உன் குடும்பத்துக்காக வந்திருக்கேன், உன் பிள்ளைகளுக்காக வந்திருக்கேன், உன் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு கேட்டது நடத்தி கொடுக்கணுமா? அதே போல வருமானத்துல உட்கார வச்சு கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன். ஏன்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு, தோல்வியாவே ஆகிட்டு இருக்கு. அது ஏன் அப்படி நடந்துக்கிட்டு கேட்டு வந்திருக்கேன். அது சரியாக்கிடுவோமா? உட்கார வச்சு கொடுத்துருவோமா? உட்கார வச்சு கொடுத்துறேன். அதே போல நல்ல வார்த்தை கேட்டு சொல் பேச்சு ஒரு பிள்ளை கேட்க மாட்டேங்குது, அதையும் மாத்தி கொடுன்னு கேட்டது மாத்தி கொடுத்துருவோமா? அதே போல வருமானம் மாட்டிக்கிட்டு நிக்குது, அதை எழுப்பி கொடு, வாங்கி கொடுன்னு கேட்டது வாங்கிடுவோமா? வாங்கி கொடுத்துறேன். அதே போல வருமானத்தை பெருக்கி கொடுன்னு கேட்டது அதையும் பெருக்கி கொடுத்துருவோமா? அதே போல உன் குலதெய்வம் கூட இருக்குதா இல்லையான்னு கேட்டது. உன் குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் என் குடும்பத்துக்கு இருக்கா இல்லையா? முதல்ல என் குடும்பத்தை சுத்தி பாரு, ஏதாவது தென்படுதா, எதுவும் பாதிப்பு இருக்கா, யாரும் ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா அதை நீக்கி கொடுன்னு கேட்டு உன் குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கலாமான்னு அதை சரியாக்கிடுவோம். சொல்ற புரியல, சரியாக்கிடுவோம். எந்த ஊர்ல இருந்து வர சரியாக்கி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். நான் சொல்றது போல வீட்டுல போய் செஞ்சு அதே போல உன் பிள்ளைய உன் பேச்சை வச்சு தரேன். முக்கியமா வருமானத்துல உட்கார வச்சு கொடுக்குறேன். உட்கார வச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன்னா ஒரு சுபகாரியம் ஒண்ணு நடக்கணும்னு கேட்டதுக்கு அதை நடத்தி கொடுத்துருவோமா? நடத்தி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துறேன். மறந்துடக்கூடாதா? மறந்துடக்கூடாது மகளே. சொல்றப்படியில கண்டிப்பா உன் தெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வச்சு தரேன். உங்களுக்கு பாதுகாப்பா நானும் வந்திருக்கிறேன். நான் சொல்லிட்டேன்டா, வருமானத்துக்காக வந்திருக்கிற வருமானத்தை சரி பண்ணி கொடுக்குறேன். நான் எல்லாமே சொல்லிட்டேனே. சரியாய் காட்டலைன்னா அந்த கற்பனை வந்து கேளு. சொல்ற வார்த்தை புரியுதுல? கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன், வாழ வச்சு கொடுக்குறேன். அதே போல உங்களை எழுப்பி கொடுக்குறேன். உனக்கு ஒரு வருமானம் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன், அதையும் நான் மீட்டு எடுத்து தரேன். மறந்துடக்கூடாதுமானே. கனி கூட குடிமகளே, இதை நல்ல வார்த்தை வீட்டுக்கு போன உடனே ஒரு சூடத்தை ஏற்று வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டணும். ஒரு சூடத்தை ஏற்றணும், வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டணும். எல்லாரும் வீட்டுல இருந்தாங்கன்னா எல்லாருடைய தலையில வச்சு எடுக்கணும். மறந்துடக்கூடாது தாயே. வீட்டுக்குள்ள வீட்டு வாசல் முன்னால் வந்து வலதுபுறமா 3 முறை, இடதுபுறமா 1 முறை, வலதுபுறமா 3 முறை, இடதுபுறமா 1 முறை சுத்தணும். இதை இருபங்கா இருக்கணும், 2ஆ இருக்கணும். ஒன்ன நரசும் தண்ணியில வந்து வீடு புறம் தெளிக்கணும். ஒன்ன நீங்க எல்லாருமே குடிக்கணும். மறந்துடக்கூடாது. ஒன்ன வீட்டுல தெளிக்கணும், ஒன்ன குடிக்கணும். கனிவுடை இது இதை வருமானத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக மஞ்சள் துணியால் முடிச்சு வச்சுக்க, 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்க. இதுக்கு முன்னால உன் குலதெய்வத்துக்கு பக்கத்துல 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்க. 48 நாளைக்கு விடாம விளக்கு போடணும். எலும்புச்சம்பளத்தால் விளக்கு போடணும், சுத்தமான நல்லெண்ணெயால விளக்கு போடுங்க. எலும்புச்சம்பளத்தால விளக்கு போடுங்க, சுத்தமான நல்லெண்ணெயால விளக்கு போடுங்க. எத்தனை நாளைக்கு? 48 நாளைக்கு. மறந்துடக்கூடாது. கைபிடிச்சு மேல தூக்கிட்டு வர்றேன். அதே போல வருமானத்தை மீட்டு எடுக்கிறேன். முக்கியமா வருமானத்தை சரியாக்கி கொடுக்குறேன். சரியாக்கி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். அதே போல உன் பிள்ளைகளுக்கு வருமானத்துக்கு நிறைய உட்கார வச்சு கொடுக்குறேன். உட்கார வச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேங்கிறா ஐயா. அதே போல வீட்டுக்குள்ள தெய்வம் வந்துடும். இதை நரசம் தண்ணியில் வந்து வீடு பூரா தெளிச்சுக்கோங்க. மறந்துடக்கூடாது ஐயா. அடுத்து முன்னாடி போங்க. எஞ்சுக்கடா ஐயா, எஞ்சுக்கங்கடா ஐயா. நல்ல வார்த்தை எடுக்கணும். 2 பேர் யாரு? நீங்க 2 பேர் யாரு? நல்ல வார்த்தை. உங்களுக்கு நான் இப்ப என்ன அமைச்சு கொடுக்கணும்? வேலை வேணுமா? நல்ல வார்த்தை. உங்க பிள்ளைகளுக்காக யாரு? உன் பிள்ளையா? யாரு? நல்ல வார்த்தை. நாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தனியா அவங்க பார்க்க சொல்லணுமா? நல்ல வார்த்தை. யாரோட? உன்னுடைய உடலா? சரி பண்ணி கொடுத்தா போதுமா? சரி ஆக்கிடுவோம். ஒண்ணு கவலைப்பட வேணாம். வேற எதுவும் வேணுமா? அமைச்சு கொடுக்கணுமா? வண்டி ஓடுது, பணம் எதுவுமே சொல்லிட்டா. நான் நல்ல வார்த்தை கேட்கணும். அதுக்குதான் நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு வாக்கு வச்சுட்டேன். ஒரு நிரந்தர வேலை வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அப்படித்தானே நல்ல வார்த்தை. சரி, உனக்கு நான் தனியாவே சொல்றேன். சொல்ற வார்த்தை புரியல. இப்ப என்ன உன் தொழில பெருக்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? பெருக்கி கொடுத்துருவோம். உன் தலையை மட்டும் காட்டு பாக்குறேன். தனி கூட நல்ல வார்த்தை. எண்ணி 3.5 மாசம் கூட ஆகாதுடா. சொல்ற புரியல. உன் தொழில ஓட்டி கொடுக்குறேன். எனக்காக என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வெள்ளி காப்பு அடிச்சு போடணும். மறந்துடக்கூடாது. இந்த ஞாபகம் வச்சுக்க. சொல்ற வார்த்தை புரியல. அதே போல உடலை இப்ப சரி பண்ணி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது அதாயே. அதாவது நல்ல வார்த்தை கேட்டணும். அதாவது வயிறை பரட்டி பரட்டி போடுற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் தலைவலி வர்ற மாதிரி இருக்கு, முக்கியமா பாதத்துல உனக்கு வலி ஏற்பட்டுட்டே இருக்கு. இது அப்படி நல்ல வார்த்தை கேட்டு சரியாகி கொடுத்தா போதுமா? இதை சாப்பிடுறதுல குடிக்கிறதுல பயன்படுத்தணும். ஒரே ஒரு தடவை குளிக்கிற தண்ணியில 3 சொட்டு விட்டுட்டு குளிக்கணும். சொல்ற வார்த்தை புரியல. சாப்பிடுறதுலயும் குடிக்கிறதுல பயன்படும். அப்போ 3 நாளைக்கு இதை பயன்படுத்து. மறந்துடக்கூடாதா? 3 சொட்டு தண்ணியில வந்து குளிக்கணும். மறந்துடக்கூடாது. சரி ஆயிரும். வேற ஏதாவது அமைச்சு கொடுக்கணுமாடா? யாருக்கு? உனக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்கா இல்லையான்னு பாக்கணுமா? தலை காட்டு பார்ப்போம். சரி, நல்ல வார்த்தைக்கு முயற்சி எடுத்தா உனக்கு கண்டிப்பா நான் பயணம் அமைச்சு கொடுத்துறேன். முயற்சி எடுத்தால், வார்த்தை கவனிக்கணும். முயற்சி எடுத்தால் நீ அதாவது சும்மா எழுதி போட்டு சும்மா நான் வந்து ட்ரை பண்ணேன்ற வார்த்தைக்கும் முயற்சி எடுத்தால்ன்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. உண்மையா பையா? உண்மையா பையடா? நல்ல வார்த்தை கிட்ட சொல்ற வார்த்தைகள் புரியுதா? ஏன்னா நல்ல வார்த்தை கிட்டணும். அதாவது கிடைக்காத ஒரு விஷயத்த கிடைக்க வைக்கிற மாதிரி இது. சொல்ற வார்த்தை புரியுதா தாயே? கனி குடை, சின்ன கனி கொடுங்க. அது கண்டிப்பா உடல் பயன்படுத்தி நீ குடிச்சுக்கடா. மறந்துடக்கூடாது. சரி, இந்த கனியை கொடுத்து என்ன செய்யணும்னு கொடுக்கல இல்லையா? தொழிலுக்காக வச்சுக்க, வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க. அதே போல வருமானத்துக்காக நல்ல வார்த்தையை வீட்டுல விளக்கு போடு. நீ இந்த கனிக்கு முன்னால், இந்த கனிக்கு முன்னால் மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சு காலங்கள் வந்தால் பயப்படாம விடாமல் போடணும்.
மஞ்சள் துணியால பிடிச்சி வச்சுக்க, 11 ரூபா காணிக்கு எடுத்து வச்சுக்க, பக்கத்துலயே 11 ரூபா காணிக்கு குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுக்க, விடாம விளக்கு போடுங்க. எதுல வேணாலும் விளக்கு போடலாம், சுட்டியா இருக்கட்டும், எலுமிச்சம்பழமா இருக்கட்டும், எது வேணாலும். ஆனா விளக்கு போட்டுக்குங்க, மறந்துடக்கூடாதாமானே. கைப்பிடிச்சு மறந்துக்கிட்டு இருந்தா அப்ப மறந்துட மாட்டீங்களா? அதே போல வருமானத்தை நிலையா நிப்பாட்டி கொடுக்குறேன். முக்கியமா நல்ல வார்த்தைகள் உடல் சரியாயிரும். இந்த நல்ல வார்த்தை எவ்வளவு நாள் வேணாலும் போடலாம். போயிட்டோம்.